So, welcome to Tea Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ் கருப்பலோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ஸோ டிலே பண்ணாம டீசரே ட்ரெய்லரு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசலாம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதித்துறைக்க நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிங்கியா நீ? நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. வா கருப்பு, வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். வந்துருக்கிறது வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்ட துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. வேற பாய், என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? சம்பவம் லோடி. தெரிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. எஸ், அதுதான் கருப்பு ட்ரெய்லர். இதில் பார்த்தீங்கன்னா சூர்யா, த்ரிஷா, இந்திரன், நட்டி, ஸ்வஸ்திகா, ஷஷ்வதா, அக்னா, மாயா ரவி, சுப்ரீத் ரெட்டி, அப்புறம் முக்கியமாக நம்ம ஆர்ஜி பாலாஜி நடிச்சிருக்காரு. அண்ட் இன்னும் நிறைய பேர். அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது எழுதி டிரெக்ட் பண்ணது நம்ம ஆர்ஜி பாலாஜி. ப்ரொடியூஸ் பாய் ட்ரீம் வாரியர் பிக்சர். ப்ரொடியூசர்ஸ் எஸ்ஆர் பிரகாஷ் பிரபு அண்ட் எஸ்ஆர் பிரபு. And of course music Sai Abhyankar. எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சூர்யாவை வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்றது நினைக்கக்குள்ள ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதுவும் நம்ம விரும்புகிற சூர்யாவை நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி. பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸில் அவரோட படம் வராமலாம் இல்லை, வந்துச்சு. பட் அந்த அளவுக்கு நம்ம மனசில் நிற்கலன்னு தான் சொல்லணும். எங்கேயும் லேக் ஆகுது. பிகாஸ் நம்ம அவரை சிங்கம்ல அப்படியே ஹை பிக்காக பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கக்குள்ள லைக் இன்னமும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் திஸ் இஸ் ஆசம். அண்ட் மியூசிக் வரும். மியூசிக் ஆப்வியஸ்லி சாய் அபியங்கர். அவரோட மியூசிக் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஹி ஹேஸ் அ மேஜிக். லைக் இந்த யங் ஜெனரேஷனில் அவருக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு மேஜிக் கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்தில் அவரோட மியூசிக் பர்சனலி என்னை கேட்டால் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு என்னமோ சம்டைம்ஸ் வந்து அங்கே இங்கே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் திஸ் இஸ் லிட்ரலி டிஃப்ரெண்ட். நம்ம பார்ப்போம்
என்னதான் சம்பவம் இன்னும் சாயா பெங்கார் செஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் அந்த விஷுவல், அந்த கட்ஸ், entire thing was super awesome. க்ரூ அண்ட் எடிட்டர் டீம்ஸ்க்கு சல்யூட். படத்தை நேராக போய் பார்த்தா இன்னும் awesome-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பேக் டு நம்ம ஆர்ஜே பாலாஜி. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பரிமாறுறதுலையா இருக்கட்டும், கருத்து சொல்கிறதுலையா இருக்கட்டும், அண்ட் இப்போ இங்கே பாருங்கள், கதை, டிரெக்ஷன், ஹீஸ் ஒன் பேக்கேஜ். எல்லாமே அதுலேயே இருக்குது. ஸோ ஐ வாஸ் லைக், எனக்கு ஆர்ஜே பாலாஜி பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். படத்தை தாண்டியாக எனக்கு அவரை ஒரு பர்சனாக பிடிக்கும். பட் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் பார்த்துருந்தீங்கன்னா, சூர்யாக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருந்தார். இது நிறைய பேரோட மனசுலேயும் இருந்திருக்கும். ஆஸ் அ சூர்யா ஃபேன்ஸ் ஆஃப் த உங்களுக்கெல்லாம் இது கம்ப்ளீட் ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் மை பியூட்டி ஏஞ்சல் த்ரிஷா, ஆஸ் யூஷுவல் ஷீ லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, 6 படத்துக்கு அப்புறம்னு நினைக்கிறேன், ஆஃப்டர் லாங் டைம் 2 பேரும் திருப்பி சேர்ந்துருக்காங்க. அவங்க கெமிஸ்ட்ரி பார்க்கக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குது. ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோமா, ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. 14 மே படம் வருது. எல்லோரும் மறக்காமல் போய் தியேட்டரில் பிளாஸ்ட் பண்ணிடுவோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்குறேன். பை.